பரந்தூர் விமான நிலையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் ரொம்ப அதிகமான அளவுள்ள நிலம் வந்து விவசாய நிலங்களாக இருந்தது. அந்த இடம் வந்து வருஷம் ஃபுல்லாகவே வந்து பயிர் செய்கிற மாதிரி இருந்தது. நிலக்கடலை, சுகர்கேன், அந்த மாதிரி. அதே மாதிரி ட்ரை சீசனில் கேஷ்யூ நட், அப்படி பயிர் செய்கிற இடமாவும் தண்ணி வளமுள்ள இடமாவும் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்த ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் வந்து எடுத்து விவசாயிகளை பாதித்து ஒரு ஏர்போர்ட் கட்டுறது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அதனால தான் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை தவிர அது வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது, பள்ளமாக இருக்குது. மழை பெஞ்சால் ரொம்ப தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தி கேரளாவில் கொச்சின் ஏர்போர்ட் கட்டினாங்க. அது ஒரு 15 நாள்லாம் பூட்டியே வச்சுருந்தாங்க. ஏன்னா மழை பெஞ்சப்போ அங்கே ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுச்சு, ஃப்ளைட்ஸ் எல்லாம் வர முடியல. அந்த மாதிரி இங்கேயும் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அதை ஒரு மெயின் பாயிண்ட்டாக எடுத்து அதை எப்படி வந்து ஹைட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வந்து பேசியிருக்காங்க மாண்புமிகு கீர்த்தனா அவர்கள். இதை தவிர வந்து முக்கியமாக விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஏர்போர்ட் வேணும், அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுவோம், உடனடியாக செய்வோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மாற்று ஏற்பாடு படி ஒரு புதுசாக ஒரு விமான நிலையம் உருவாகும்னு நம்ம நம்பலாம். இது தவிர சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது பரந்தூரை சுற்றி நிறைய நிலம் வாங்கி வச்சு மாற்று கட்சியை சேர்ந்தவங்க வந்து வாங்கி வச்சு அதையெல்லாம் அதிக ரேட்டுக்கு விற்கலான்னு பண்ணிட்டாங்க. அதை இப்போ கேன்சல் பண்ணதுனால அவங்கெல்லாம் வந்து சரியாக விற்க முடியாது, கட்சிக்காரங்களே வாங்கிட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்னென்னா, பரந்தூர் விமான நிலையம் போனது ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டுக்கு பாதிப்பாக இருந்தாலும் விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கிற மாதிரி, அந்த விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்காத மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்ததை நம்ம கண்டிப்பாக பாராட்டு செய்யணும். நம்மளுக்கு அரிசி விளைஞ்சாதான் நம்ம சாப்பிட முடியும். அந்த இடத்துல அரிசியும் ஒரு முக்கியமான பயிராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரசியல் மற்றும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.